जय पराशक्ति महामाई की जय. அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே, இப்போ ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஏற்கனவே கேட்ட ஏதோ கேள்வி இருக்குன்னு சொன்னாங்க. ஹரிஓம். நமஸ்தே அம்பா. அம்மா நமஸ்காரம். அம்பா, பாரதியாருடைய பாடல்ல லாஸ்ட் கிளாஸ்ல தீது நன்மை எல்லாம் காளி தெய்வ லீலை என்றோ அப்படிங்கிற பாட்டுல எல்லாமே அம்பாளுடைய இயக்கம் அப்படின்னு சொன்னீங்க அம்பா. ஆனா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய விஷயங்கள் மனதுக்கு வருத்தம் தர்ற மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்குது. இதுவும் அம்பாளுடைய லீலைன்னு எடுத்துக்கிட முடியுமா? அது எப்படிம்பா? நல்ல கேள்வி. தீது நன்மையெல்லாம் காளி தெய்வ லீலை என்றோ அப்படின்னு பாடியிருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் பலதெல்லாம் பார்க்கும்போது அப்படி சொல்ல முடியலையே, ரொம்ப ஒரு வேதனை தரக்கூடியதா, துயரம் தருவதாக இருக்கே அப்படின்னு கேட்குறீங்க. நாமளும் அந்த மாதிரி சில விஷயங்களை தான் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய, குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை பற்றி பேசி கொண்டிருக்கும்போது தான் இந்த போன வாரம் கிளாஸ் நடக்கலை, அதுக்கு முந்தின வாரம் பண்ணும்பொழுது அந்த பேச்சு வந்தது. எப்படி நான் குறிப்பிட்டு சொன்னது ஒரு இளம் பெண், கல்லூரி மாணவி, 19 வயது பெண் அதிகப்படிய அளவுக்கு அதிகமாக மது அருந்தி மரணத்தை சந்தித்து விட்டாள் அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரிலாம் நடக்கிறதுன்னு சொன்னால் இதுவும் எப்படி கடவுளுடைய செயலாகும் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நேரடியாக யார்கிட்டையுமே கடவுள் நீ மதுவை குடித்து செத்துப்போ அப்படின்னு சொல்லவே மாட்டார். அப்போ எப்படி இது கடவுளுடைய செயல்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு விதமான ஒரு மறைமுகமாக தான் இது கடவுளுடைய செயல்னு பொருள்படுத்தணும். எப்படின்னா, கடவுள் இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்காக அதுக்கு அந்த பேசிக் மெட்டீரியல் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த புடவை பருத்தியால் ஆனது. இது கதர் துணி, பருத்தி. நீங்கள் ஒருத்தர் பட்டு கட்டியிருக்கலாம், ஒருத்தர் நைலான் சிந்தட்டிக் கட்டியிருக்கலாம். அப்போ அது எதனால் ஆனதுன்னா, அந்த இழை, அந்த நூல் எப்படிப்பட்டதுங்கிறத வச்சு சொல்கிறோம். இது பருத்தி, இது பட்டினால் ஆனது, இது செயற்கை இழை அப்படிங்கிறோம். அது மாதிரி இந்த உலகத்தை படைப்பதற்கு 3 உலகங்கிற இந்த துணியை நெய்யறதுக்கு 3 மெட்டீரியல் கொடுத்தார் கடவுள். பட்டு மாதிரி சத்துவகுணம், அப்புறம் ரஜோகுணம்னு ஒன்று கொடுத்தார், அப்புறம் தமோ குணம்னு ஒன்று கொடுத்தார். தமோ குணம்ங்கிறது அறியாமை, அசட்டை, சோம்பல், கவனமின்மை, மயக்கம். அந்த தமோ குணம் மேலோங்கி இருக்கும்போது ஒருவன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் அமையும். தனக்கோ பிறருக்கோ அழிவையும் துயரத்தையும் தருவதாக தான் இருக்கும். தமோ குணம் ஓங்கி இருக்கும்போது செயல்பட்டார். ரஜோகுணம் துன்பம் தரும், அழிக்கும் சொல்ல முடியாது, ஆனால் துன்பம் தரும். சாதனைகள் படைக்க வைப்பது ரஜோகுணம்தான். ஆனால் ஒரு சோர்வை கொடுத்து துன்பப்படுத்துவதும் ரஜோகுணம்தான். அப்போ செயல்பாட்டு அது நிறைய இருக்கும், ஆனால் அந்த செயல்பாட்டில் பல குறைகளும் இருக்கும், அது ரஜோகுணம். சத்வகுணம் அமைதியும் சரியான செயல்பாடும் ஒரு விகிதமாக, சரிவிகிதமாக கலந்திருக்கக்கூடிய நிலை. அமைதியாகவும் இருப்பாங்க, நல்ல காரியத்தை செய்து முடிச்சிருவாங்க. 2, அதாவது இது செயலற்ற நிலை தமோகுணம் அப்படின்னா, அவங்க சத்துவகுணத்துக்கு வரும்பொழுது அது அமைதியாக இருக்கும். செயலற்ற நிலைனா கூட மனசு தெளிவாக இருக்கும், அங்கே அறியாமை இருக்காது, குழப்பம் இருக்காது. அதோடு கூட வாழ்க்கைக்கு செயல்படாமலே இருக்கவே முடியாது. 24 மணி நேரம் தியானத்தில் உட்காந்துருக்க மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் எந்திரிச்சு வேலைகள்லாம் பார்க்குறோம். தியானத்துக்கு உட்காருறது ரொம்ப கொஞ்சம் நேரம்தான். மகான்கள் பல நாட்கள் அப்படியே இருப்பாங்க, அதெல்லாம் இருக்கான அவர்களும் கூட வெளி உலகோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நேரங்களும் இருக்குது. அப்போது செயல்படுவதுங்கிறது எல்லாருக்கும் அவசியமாக இருக்குது. உடம்பு எடுத்துட்டால் செயல்பட்டாகணும். அதனால் அமைதியாக இருக்கிறதுக்கு நடுவில் முறையான செயல்பாடும் நிகழ்கிறது. அதுதான் சத்துவகுணம். அறிவு, அமைதி, முறையான செயல்பாடு. இப்போது இந்த 3 குணங்களையும் 3 மெட்டீரியல், கச்சா பொருள்னு சொல்கிறோம்ல, ஒரு பொருள் ஆக்குவதற்கான மூலப்பொருள். அந்த மூலப்பொருளாக, கச்சா பொருளாக இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணங்கிற 3 குணத்தை கொடுத்துருக்கார். அப்படி கொடுத்துருக்காருன்னு சொன்னால் எங்கேருந்தோ எடுத்து கொடுக்கல, அவரே இதுவாக ஆகி கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இப்போ ஒரு குயவன் மட்பாண்டத்தை தயாரிக்கிறான் அப்படின்னா, குயவன் வேற, மண் வேற. அது களிமண், இவன் அறிவுள்ள ஒரு உயிர்.
அப்போ அவன் தன்னுடைய அறிவை கொண்டு கைகளின் திறமையை கொண்டு இந்த மண்ணை நன்றாக பிசைந்து அந்த கல் இதுகளெல்லாம் நீக்கி சரியான பக்குவத்துக்கு கொண்டு வந்து அந்த சக்கரத்தில் வச்சு சுழற்றி கையால் இப்படி தடவி தடவியே வேணுங்கிற வடிவத்தை கொடுத்து விடுகிறான். அப்போ அவனுடைய அறிவும் திறமையும் அங்கே வேலை செய்து மண்ணை பானை ஆக்கி விட்டது, மண்ணை சட்டி ஆக்கி விட்டது. இப்போ மண்ணிலேருந்து ரெஃப்ரிஜிரேட்டர் வரைக்கும் எல்லாம் செய்கிறாங்க. அப்போது அது மாதிரி கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது அந்த களிமண் மாதிரி இருக்கிறது என்ன? மனுஷன் வேற, களிமண் வேற. அப்போ குயவன் தண்ணியிலும் வேறான களிமண்ணை கொண்டு பானையை உருவாக்குகிறான். ஆனால் கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது அவருக்கு அந்நியமாக இன்னொன்னே கிடையாது. அவரே தான் களிமண்ணாகவும் ஆகிக்கிட்டார், அவரே தான் குயவனாகவும் ஆகிக்கிட்டார், அவரே தான் அப்போ பானை சட்டியாகவும் இருக்கார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்தும் கடவுள் தான். இது ஏற்றுக்க முடியலன்னு சொன்னால் அப்போ கடவுளுங்கிறவர் பூரண பொருள் இல்லைன்னு ஆகிடும். ஒரு இடத்தோட அவர் முடிஞ்சிடும். அவர் நல்லவர், அவருக்கு எதிரடியாக கெட்டதுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அப்போ கடவுள் கொஞ்சமாக இருக்காருன்னு அர்த்தம் ஆகிடும்ல. நாம் என்ன சொல்கிறோம்? எங்கும் நிறை பரம்பொருள்ங்கிற கடவுள்னாலே காலம் இடத்தெல்லாம் கடந்து எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கிறான்னு சொல்கிறோம். அப்போ தீமையில் மட்டும் அவர் இருக்க மாட்டாரா? இருப்பார். அப்போ என்ன செய்யணும்? அப்போ நான் தீமை செஞ்சால் என்ன தப்பு அப்படின்னா, தீமையில் ஈடுபடக்கூடிய ஜீவனுக்கு முன்னேற்றம் இல்லை, அவனுக்கும் அழிவு, பிரத்தியாருக்கும் இடைஞ்சல். அதனால் தீது நன்மை எல்லாம் அவள் செயல்தான், அதில் சந்தேகம் வேண்டாம். நாம் கடவுளுடைய இந்த தீய வடிவமாக இருக்க வேண்டாம்னு நாம் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் நமக்கு இங்கே பாடம். அதனால் எல்லாமே கடவுளுடையது தான். நாம் அந்த கேடுங்கிற ஆஸ்பெக்டை நாம் இருந்துடக்கூடாது. அந்த கேடுங்கிற ஆஸ்பெக்ட் ஏதாவது நம்மளை தாக்கும் பொழுது நம்ம கலங்கிடவும் கூடாது. இந்த ரெண்டையும் நாம் எடுத்துக்கணும். ஏன்னா சில சமயங்களில் நாம் ரொம்ப கவனமாக நம்முடைய 2 வீலரோ 4 வீலரோ பார்த்து தான் ஓட்டி போயிட்டுருப்போம். எதுக்கு ஒரு குரங்கு நாய் ஏதாவது ஒன்று வந்துடுது, கண்ணுக்குட்டி என்ன ஒன்று வருது, உடனே இவன் சடன் பிரேக் போடுவான். அதில் இவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஏதாவது வந்துடும். அப்போ நம்ம கரெக்டாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு துன்ப துயரங்கள் இந்த வாழ்க்கையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியெல்லாம் வந்தால் உடனே நம்ம மனம் சோர்ந்து விடக்கூடாது. அதனால் நாமளும் கரெக்டாக இருக்கணும். அதை மீறி கஷ்டம் வந்தாலும் கலங்கிடாமல் இருக்கணும். அப்படி உலகத்தில் எல்லாம் இருக்கும். அப்படி எல்லாம் இருக்கும்னு சொல்கிறது எல்லாம் இறைவன் தான் அப்படி இருக்கிறாருங்கிறது தத்துவ ரீதி. அது உண்மைதான், அதில் சந்தேகம் இல்லை. நமக்கு எல்லாருக்கும் அது புரிகிறது கஷ்டம், புரிஞ்சுக்கணும். அதுக்கு நடுவில் கடவுள்தான் தீமை, கடவுள்தான் நன்மை. ஆனால் கடவுளுடைய நன்மைங்கிற வடிவமாகவே நான் இருக்கணும், கடவுளே என்னை நல்லதே செய்கிறவளாக வச்சிரு அப்படின்னு நாம் பிரார்த்திக்கணும். அதனால் கடவுள் தான் எல்லாமேங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்போ இப்போ பாருங்கள், ஒரு பொண்ணு கேரளாவில் இப்படி தான் வருது. இன்னும் இப்படியெல்லாம் நெகட்டிவாக பேசக்கூடாதேன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சா, ஓவர் வெயிட்டாக இருந்தாலாம். அந்த ஒபிசிட்டிங்கிற அந்த உடல் பருமனை குறைக்கிறதுக்காக வெறும் தண்ணி மட்டும் குடித்தாலாம். வெறும் தண்ணி, சோறே சாப்பிட்றது கிடையாது, தண்ணியே குடிச்சிட்டு இருந்தாலாம். இது எப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி யாரோ எங்கேயோ ஒருத்தன் சொன்னான் போல் இருக்குது. அதை பிடிச்சிட்டு வெறும் தண்ணியவே குடிச்சு கடைசியில் செத்தே போயிடுத்தான் அந்த பொண்ணு. தண்ணியை குடிச்சு செத்து போச்சான். உடம்பை குறைக்கிறேன்னு சொல்லி உயிரையே பாழாக்கி கொண்டாள். இதெல்லாம் அப்போ அறியாமை தானே. இதுதான் தமோ குணம். அதாவது தமோ குணத்தை பற்றி விளக்கும் பொழுது ஸ்ரீகிருஷ்ண பகவான் அழகாக சொல்கிறார் கீதையில், ஒன்றையே முழுதும் என்று பற்றி கொண்டு ஏதோ ஒரு ஐடியா புரிஞ்சிடும், அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு அறிவுக்கு உரிய விஷயங்களை எடுத்து சொன்னால் கூட கேட்குறது கிடையாது. அவங்க பெற்றோர்லாம் சொல்லியிருக்காங்களே, அக்கா ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்காத, கொஞ்சமாக சாப்பிடுன்னு எத்தனை கெஞ்சிருக்காங்க. அதை எதையுமே கேட்காம காதில் போட்டுக்காமல் புறக்கணிச்சு தண்ணியை குடித்து ஒரு ஸ்டேஜில் தண்ணி கூட உள்ளே இறங்க முடியாமல் கடைசியில் உயிரே போட்டுத்தான். இதெல்லாம் அறியாமை தமோ குணத்தினுடைய வெளிப்பாடுகள். என்ன பண்ண, அதுவும் இறைவனுடையது தான். நாம் அப்படி இருக்க வேண்டாம். நாம் சத்துவகுணமாகவே இருப்போம். தேவைப்படுகிற இடத்துல ரஜோகுணத்தோடு செயல்படுவோம். என்ன, தர்மத்தை கடைப்பிடிப்பதற்கு சத்துவத்தின் அடிப்படையில் எழுந்த ரஜஸ் தான் வேணும். இன்றைக்கி பாரத சமுதாயத்துக்கு அது வேணும். சத்துவம் நல்லறிவை கொடுக்கும், ரஜஸ் நற்செயலில் ஈடுபடுத்தும். சத்துவத்தின் அடிப்படையில் எழுகிற ரஜஸ் நல்ல செயலில் ஈடுபடுத்தும். அது நமக்கு இன்றைக்கி வேணும். அதனால் எல்லாமே இறைவன் செயல், சந்தேகமே இல்லை. நாம் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் உலகுக்கு நலன் செய்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று அம்பாளை எப்பவும் பிரார்த்தித்த வண்ணமாக இருக்கணும். வேற ஏதாவது கேள்விகள் இருக்காமா? நன்றி அம்பா, நன்றி அம்பா. கிருஷ்ணா, இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்பா.
ஆமாம்மா. அம்பா இன்னொரு கேள்வி இருக்கும்பா ஏற்கனவே வந்தது. என்னன்னு? அதுக்கும் நீங்க இப்ப பதில் சொல்லிட்டீங்க. ஆனா நான் கேள்வி கேட்கிறேன். அம்பா, இப்போ சமுதாயத்தில் நிலவி வரும் சில அவல நிலைகளை பற்றி நீங்கள் எடுத்து சொன்னீர்கள். அதெல்லாம் உண்மைதான் என்பது மனதுக்கு புரிகிறது. ஆனா இது மாதிரியான எதிர்மறை விஷயங்களை பேசணுமாம்பா? அதெல்லாம் கேட்கவே நினைக்கவே மனதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. இப்போ ஒரு ஒருத்தருக்கு வந்து புண்ணு சீழ் வச்சிருத்துன்னு வச்சுப்போம். சீழ் வச்சிருச்சு. சீழ் வைக்கிறதுனா தெரியுமில்ல, பஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த சீழ் வச்ச புண்ணு ரொம்ப அழுகி போயிருக்குது. டாக்டர்கிட்ட போகிறாங்க அந்த ஸ்டேஜில். அப்போ அந்த மருத்துவர் என்ன பண்ணுவார்? அந்த சீழை முதல்ல பிதுக்கி எடுத்து பஞ்சை வச்சு வழித்து தொடச்சி தூர எறிவார் முதல்ல. அப்படி பண்ணும்போது வலிக்கும். அதுக்கப்புறம் மருந்து வச்சு கட்டும்போது அந்த மருந்து இப்போது தோலில் பட்டு அந்த புண்ணு ஆறும். சீழோட மருந்தை போட மாட்டார். ஆனால் அந்த சீழை வழித்து எடுக்கும்போது வலி, உயிர் துடிக்கும். இந்த பேஷண்ட் வந்து கத்துறாங்கிறதுக்காக அவர் துடைக்காமல் இருப்பாரா? அந்த மாதிரி ஒரு சில கட்டங்களில் நாம் இதெல்லாம் பேசாமல் இருக்க முடியாது. ஹிந்து சமுதாயம் இப்படி பேசுவதற்கே, தான் நிலைமை என்னங்கிறத சந்திக்கிறதுக்கே தயங்கி பின்னணியிலேயே போகுது. ஒரு உடன்பாட்டு முறையில் போகணும் அப்படிங்கிறதுக்காக இதை சந்திக்காமலேயே போயிட்டுருக்கிறது நம்முடைய பலவீனம்னு நான் சொல்கிறேன். அதை பல பேர் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிறாங்க, அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு இது பார்த்தேன். அதாவது ஒரு மார்க்க விளக்க கூட்டம் அப்படின்னு போடுறாங்க. அந்த மதத்தினுடைய கொள்கைகளை எல்லாம் விளக்குறாங்க. அதில் ஒரு அம்மா கேள்வி கேட்குறாங்க, எதுக்கு பெண்களை பர்கா போட சொல்கிறீங்க, படுதா போட சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறார். ஒரு 15-20 நிமிஷம் நல்ல தெளிவாகவே ஓப்பனாகவே ஏன் போடணுங்கிறத சொல்கிறார். போடலைன்னா இந்த பெண்ணினுடைய தோற்ற அமைப்பே ஆண்களை சஞ்சலப்படுத்தும் என்கிற கருத்தை நான் ரொம்ப நாசூக்காக சொல்கிறேன். இப்போ அவர் அப்படியே சொன்னார். எப்படிலாம் ஆண்களுக்கு சபலம் வரும், அப்போ ஆண்கள் பர்க்கா போட்டுக்கலாம்ல, பெண்களுக்கு சபலம் வராமல் இருக்க. அப்படி யாரும் பயப்படலை. எப்படி வந்தாலும் சபலத்தை அடக்கின்றுவா பெண்ணு, ஆண் தான் வேறு மாதிரி போயிடுவான். அப்படி ஆண் ஏதாவது தப்பு பண்ணினான்னா பாதிக்கப்படுவது பெண்ணாக இருப்பாள். பெண்ணே அடக்கமாக இருந்தாலும் கூட ஆணினால் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கிறது. இதுக்கு மேலே தானே தப்பு வழியை தேடி போகிறவ இன்னும் பெரிய அழிவை தேடிக்கொள்கிறாள். இதெல்லாம் அவர் அழகாக எடுத்து சொல்லி அதனால் நாங்கள் வந்து பர்கா போட வைக்கிறோம் அப்படிங்கிறார். இப்படியெல்லாம் விளக்கங்கள் கொடுத்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இன்னொரு ஏதோ ஒரு கேள்வி கேட்குது. 2 பேரும் இந்து பெண்கள். இந்த கேள்வியை கேட்டவங்க இந்துக்கள். அப்போ இந்த மாதிரி கேள்வியை கேட்குறாங்க, ஒரு பதில் கிடைக்குது, இது நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா அப்புறம் அப்படியே அவங்க மாறித்தானே போவாங்க. அப்போ நாம் நம்முடைய கருத்தை, நம்முடைய சாஸ்திரம் சொல்லக்கூடிய கருத்தை சொல்ல வேண்டாமா அப்படின்னு எனக்கு தோணுதுமா. நான் வந்து இப்போ புண்ணில் சீழை வழித்து தூட எரியிற மாதிரி நம்ம அதை கொஞ்சம் சில நேரங்களில் பார்க்கணும். சீழ் வர்ற அளவுக்கு விட்டுட்டோம், இப்போ நம்ம சீழை தொடச்சி எரிஞ்சு மருந்து போடணும். சரி, அந்த மருந்து என்ன? அந்த கேள்வி அடுத்து உங்களுக்கு வரும் இல்லையா? அதையும் நம்ம சொல்லாமல் விட போகிறதில்ல. மருந்தை சொல்லாமல் இப்படி புண்ணு புறையோடி போயிருக்குன்னு நம்ம சமுதாயத்தை இழிவுபடுத்த மட்டும் வரலை. அப்போ மருந்து என்ன? சுவாமி சித்பானந்த மகாராஜ் பகவத்கீதையில் ஒன்று சொல்லுவார். இந்த பாருங்கள், பகவத்கீதைக்கு சங்கரர் போன்று அத்வைத்தபரமாக விளக்கம் கொடுத்த மகான்கள் இருக்கிறார்கள். ராமானுஜர் போன்று விசிஷ்டாத்வைத்தபரமாக விளக்கம் கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். ஸ்ரீ மத்வாச்சாரியார் துவைத்த ரீதியாக விளக்கம் கொடுத்திருக்கிறார். அப்போது ஒரே ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டு 3 பேரும் ஒரு கொள்கைக்கு ஏற்ப விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த கொள்கைகள் எதை பற்றினது? இந்த உயிராகிய ஜீவனுக்கும் இறைவனாகிய பரமனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு சம்பந்தம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதில்ல. இப்போது சுவாமிஜி சொல்கிறார், சுவாமி சித்பானந்த மகாராஜ் சொல்கிற கருத்தை இங்கே எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். சுவாமிஜி சொல்கிறார், இந்த பார், உயிரும் இறைவனும் என்ன தொடர்பில் இருக்குங்கிறதுக்கு நீ துவைத்தமோ விசிஷ்டாத்வைதமோ அத்வைத்தமோ ஏதோ ஒன்று, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இந்த உயிருங்கிறது என்னங்கிற நீ தெரிஞ்சுக்கோ. நீ யார்? நீ இந்த உடல் அல்ல, மனமல்ல, ஆத்மா. நீ ஆத்மா என்பதை மறவாதே அப்படின்னு சொல்கிறார். நீ இந்த உடல்னு நினச்சின்னா அதுலேருந்து எல்லா தப்பும் வரும், எல்லா கேடுகளும் வரும். நீ இந்த மனம்னு நினைச்சாலும் உனக்கு அதில் நிம்மதி கிடைக்காது. நீ ஆத்மா என்று உறுதியாக இருக்கும் பொழுது தான் இந்த உடலுக்கும் மனதுக்கும் வரக்கூடிய கேடுகள், தவறுகள், கஷ்டங்கள்ல இருந்து விடுபட முடியும்னு சொல்கிறார்.
நீ ஆத்மா என்பதை உணர், அந்த ஆத்மாவில் அளவற்ற ஆற்றல் இருக்கிறது என்பதை உணர், அதை எப்படி நீ செயலுக்கு கொண்டு வரணும், உன் வாழ்க்கையில் காட்டணுங்கிறது கீதை சொல்லி கொடுக்குறது அப்படிங்கிறார். இது எல்லாருக்கும் தெரியணும். புரியுதோ புரியலையோ, சின்ன குழந்தைகளுக்கு, அதாவது ஒரு 6 வயசுலேருந்து ஒரு 12 வயசுக்குள்ளே அந்த ஒரு 6-7 வருஷத்தில் பெரிய விஷயங்களை புகட்டிடணும். புரியுறதோ இல்லையோ அது மனசில் போய் நிற்கும். அப்புறம் வயசு வளர வளர அதுக்கு சலனங்கள் வந்தாலும் கூட இந்த சிறு வயதில் பிடித்து கொண்ட பசுமரத்தாணி போல பதிந்த நல்ல விஷயங்கள் வந்து காப்பாற்றும். ஆல்கஹால் குடிக்காதேன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப தள்ளி, முதல்ல நீ என்ன சொல்லணும், நீ உடம்பு இல்லை மனசு இல்லை ஆத்மான்னு சொல்லணும். அப்போ இந்த உடம்பு இது உனக்கு ஒரு கருவி, அதை நல்லா பயன்படுத்து, அதை நல்லா வச்சுக்கோ. ஒருத்தர் வந்து கார் வச்சுருக்கிறார், அந்த காரை வந்து அவர் இஷ்டப்படி அடிப்பார், ஆனால் அதை வந்து கராஜுக்கு விட்டு அதை சரி பண்ணுறதே கிடையாது, அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதே கிடையாது. அப்படின்னா எப்படி அதை பயன்படுத்த முடியும்? அப்போ அதை நல்லா பயன்படுத்திக்கணும், அதுக்கு நல்லா தொடச்சி வச்சுக்கணும். உள்ளே இருக்கக்கூடிய என்ஜின் எல்லாம் உட்பகுதிகள், அந்த பாகங்கள் எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கணும். அதுக்கு வேண்டிய அளவு பெட்ரோல் ஊற்றி இருக்கணும். இல்லை வழியில் தீந்து போனாலும் வழியில் எங்கே இருக்குதுன்னு தெரியணும். ஓட்டக்கூடிய டிரைவர் நல்லா இருக்கணும். இதெல்லாம் பார்த்தா தான் அவருக்கு வேண்டிய இடத்துக்கு அந்த கார் கூட்டிகிட்டு போகும், இல்லைன்னா அதனால் பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒரு கருவி போன்றது இந்த உடம்பு, இதை நம்ம நல்லா வச்சுக்கணும். அப்படி ஒரு கருவி நம்முடைய மனது, அது நல்லா வச்சுக்கணும். இப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம்? இது முதல்ல பிடிச்சிட்டா அப்புறம் நமக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும், இந்த மது என்பது அறிவை, நிதானத்தை, அறிந்து கொள்ளுகிற சக்தியையே இழக்க செய்கிறது. அப்போ ஒன்று பேசிக்காகவே வேற வெட்டிப்பிடுதில்ல, அப்போ நீ என்ன செய்ய முடியும்? இதை தனியாக நீ மது குடிக்காதேன்னு ஒன்று பெண் குழந்தைகிட்ட சொல்ல வேண்டாம். நீ உடல் அல்ல, மனம் அல்ல, ஆத்மா, அதனால் இந்த சின்ன சின்ன இதுகளுக்கெல்லாம் மயங்கிடாதேன்னு சொல்லி கொடுத்தா போதும். அது சின்ன வயசில் சொல்லணும். இதெல்லாம் போய் சின்ன வயசில் சொல்லி பயமுறுத்தணுமானா இல்லை, பயமுறுத்துறது கிடையாது. உண்மையை சொல்கிறதுக்கு என்ன பயம்? சுவாமிஜி விவேகானந்தர் அதைத்தான் சொல்கிறார். நீ ஆத்மா. அன்னையார் இதை வேறொரு வகையில் சொல்கிறாங்க. கடவுள் என்னுடையவர், கொஞ்சம் முன்னாடி குறிப்பிட்டேன் என்னன்னு இருக்கேன், கடவுள் என்னுடையவர்னு உன்னுடைய சொந்தக்காரர் போல கடவுளை நீ உணரணும். அப்படி உணர்ந்தால் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை சமாளிக்கிற தைரியம் வரும்னு சொல்கிறேன். அப்போ ஏதோ ஒரு வகையில் இறைவனோடு நாம் ஒரு நெருங்கின தொடர்பு வைக்கணும். மனசு ஆத்மாவை உயிரை, தன்னை ஆத்மா என்று உணரணும். இது இருந்தால் அதுக்கு அப்புறம்தான் மற்றதெல்லாம். இது நமக்கு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். இது வச்சு அப்புறம் நற்குணங்களுடைய அவசியத்தை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். சின்ன வயசுலேயே புகட்டிட்டோன்னு சொன்னால் அப்புறம் நமக்கு இந்த ஆசை காட்டக்கூடிய சூழல்கள் வந்தால் கூட இந்த குழந்தை வந்து தெளிவாக இருந்து கொள்ளுவாள். அது ஒன்று. அப்புறம் அம்மா அப்பா வந்து குழந்தைங்கள்கிட்ட நல்ல அன்பாக பேசிகிட்டே இருக்கணும். ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் என்ன, எப்படி இருக்க, என்ன நடந்தது, என்ன ஏது, அதெல்லாம் பேசி, அதாவது ஒரு கட்டத்தில் அம்மா அப்பா வந்து பெற்றோர் வந்து குழந்தைகளுக்கு தோழன் தோழி போல் இருக்கணும். நல்லதை எடுத்து சொல்லக்கூடிய தோழன் போல் அவங்களுக்கு ஒரு மரியாதையும் கொடுக்கணும். தவறாக போனால் திருப்பியும் விடணும் சரியான திசையில். இதெல்லாம் சொல்கிறதுக்கு அவன் நம்மளை நம்பி பேசணும்ல, அது மாதிரி வச்சுக்கணும். இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள். இது இருந்தால் அந்த தப்பு வரவே வராது. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அப்போ நல்ல குடும்பத்தில் வந்து நீ இதை குடிக்காதேன்னு ஒரு குழந்தைகிட்ட போய் சொல்ல வேண்டியது கிடையாது. நீ எதுவும் மனசில் மறைக்காதப்பா, அம்மாட்ட சொல்லுக்கண்டா, நான் உனக்கு வேணுங்கிற நல்லது தான் சொல்லுவேன் அப்படின்னு. அம்மா உனக்கு நல்லது சொல்லுவேன், அம்மா கஷ்டப்படுறபடி நீ எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ அது அந்த போய் பண்ணுவாளாவன். அப்படி அடிப்படையில் குழந்தையினுடைய முதல் கல்வி ஸ்தாபனம் வீடு தான். அதனால் தெய்வ பக்தியை ஊட்டணும், ஒழுக்கத்தை ஊட்டணும், நண்பர்களாக இருக்கணும். உன்னுடைய நலனை நான் நாடுகிறேன்னு சொல்லி எதமாக இனிமையாக பேசி தன்னுடைய இதில் வச்சுருக்கணும் பெற்றோர்கள். இது 3 முதல்ல பண்ணிவிட்டு அப்புறம் மற்றதெல்லாம் சூழ்நிலைக்கேற்ப அந்தந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணும். அதுக்கு டைம் கொடுக்கணும் பெற்றோர். அது இருந்தால் அந்த குடும்பத்தில் இந்த மாதிரி சீரழிவு வராதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால இதெல்லாம் நாம் பேசத்தான் வேண்டி இருக்குது. நெருப்புனா வாய் வெந்து போயிடாது. என்ன அதுக்காக கையை போய் வச்சா தான், நெருப்பில் வச்சா தான் கை சுடும். ஆனால் நெருப்பு சுடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நெருப்புங்கிற வார்த்தையை கூட சொல்லக்கூடாதா? அப்படி நம்ம பயந்துக்க வேண்டாம். இந்துக்கள், நம்ம இந்து சமுதாயத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தீர்வு எங்கே இருக்குதுன்னு கேட்கணும். நமக்கு தெரியலைன்னா பெரியவங்கள்ட்ட கேட்கணும். அதன்படி நம்முடைய
வாழ்க்கையை நாம் மாற்றிக்கணும். அதனால் முந்தியெல்லாம் நம்ம ஹிந்து குடும்பங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குல குருங்கிற மாதிரி நாங்கள் இந்த ஆச்சாரியால் சொன்னதை கேட்போம், காஞ்சி ஆச்சாரியாள்கிட்ட, ஸ்ருங்கேரி ஆச்சாரியாள்கிட்ட, தருமபுரம் ஆதீனத்திட்ட, இந்த ஆதீனத்திட்ட, இந்த மகான்கிட்ட நாங்கள் போவோம் அப்படின்னு கன்சல்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. அவங்க அந்த ஆன்மீக வழிகாட்டிகளாக இருந்து அந்த குருமார்கள் நல்லதை சொல்லிக் கொடுப்பாங்க. வாழ்க்கையில் வரக்கூடிய இன்பு துன்பங்களில் கூட இருந்து வழிகாட்டுவாங்க. அதை நம்ம வச்சுக்கணும். ஹிந்து சமுதாயம் அதை வச்சுக்கணும், விடக்கூடாது. இது மாதிரி ஒரு முறைகளை நாம் கையாளும் பொழுது இது மாதிரி பிரச்சனைகளை நாம் சமாளிச்சிடலாம். அதை பேசிக்கணும் இல்லையா, அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் விடை தெரியணும். அந்த விடையை நாம் விடாமல் உறுதியாக நம்பி செயல்படுத்தணும். அதுக்கு தான் வெறுமனே பிரச்சனையை மட்டும் பேசுவதற்கு நாம் இங்கே கூடலை. பிரச்சனைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கணுமே. அந்த தீர்வை நாம் மறக்கக்கூடாது. அந்த தீர்வு சகோதரி நிவேதித்தை சொல்கிறாங்க, பெண் கல்வியினுடைய லட்சியமாக நற்பண்பையே பெரியவர்கள் வைத்தார்கள். கற்பு, ஒழுக்கம், நல்லொழுக்கம், நற்பண்பு இதுதான் வரணும். படித்த பொண்ணுக்கு அடையாளம் என்ன, இது இருக்கணும். அப்புறம்தான் மற்றதெல்லாம். திறமைகள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா பெண்களுக்கும் இருக்க வேண்டியது இதுதான். நான் உங்களுக்கு கூட சொல்லி கொடுத்துருக்கேன், நினைவு இருக்கலாம். சகோதரி நிவேதித்தை நம்ம ஹிந்து சமுதாயத்தினுடைய சிறப்பு என்னங்கிறத மேல்நாட்டில் எடுத்து சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, தி சேஸ்டிட்டி ஆஃப் விமன் இஸ் த சென்ட்ரல் வேர்ச்சியூ ஆஃப் ஹிந்து லைஃப். இந்து வாழ்க்கையின் மைய சக்தியே பெண்களின் கற்பு தான். இந்த டாபிக் எடுத்தால் இன்னும் நிறைய பேசணும். இப்போ நான் இன்றைக்கி இன்ட்ரடக்ஷன் போட்டு வைக்கிறேன், அடுத்து நீங்கள் கேள்வி கேளுங்க இதை வச்சு. இந்த இந்து வாழ்க்கையின் மைய சக்தியே பெண்களின் கற்பு தான். அந்த இந்து பெண்களின் கற்பு தான். அதுதான் நம்முடைய லட்சியமாக காலங்காலமாக இருந்திருக்கு. இப்போவும் எவ்வளவு நவீனங்கள் வந்தாலும் இந்த லட்சியத்தில் மாற்றம் இருக்க முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். உங்களுக்கு மணி 8:15 ஆயிடுச்சு. இன்னொரு கேள்வியில் இதோடு நாம் முடிச்சுக்கலாம். நம்ம நிறைவு பாடல், அன்னையார் மீது உள்ள நிறைவு பாடல் யார் பாடுறீங்கம்மா? பாடுங்கம்மா. சாந்தி நிலையமம் சாரதா தேவி ஜெய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெகதீஸ்வரி जय 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 जगदीश्वरी ओम जय शांति निलयम शारदा देवी जय जगदीश्वरी ओम जगदीश्वरी जय 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 जगदीश्वरी ओम जय शांति निलयम शारदा देवी. जय श्री शारदा महामाई की जय. जय पराशक्ति महामाई की जय. भारत माता की जय. நமஸ்காரம். அடுத்த வாரம் சந்திப்போம். நமஸ்காரம். எல்லாருக்கும் நமஸ்காரம்.